பொல்லாதவனை மேற்கொள்ள
எங்களை நிரப்பி ஆண்டவர், எங்களை கிரியை நடப்பி ஆண்டவர், எங்களை நிரப்பி நடப்பி ஆண்டவர், எங்களை நிரப்பி நடப்பி ஆண்டவர். தீபா அல்மா ரக்கமான தீபா லர்ன மன ஷாபாதாடா இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அந்த பொல்லாதவனின் வல்லவன் அழிக்கப்படுற ஆண்டவர், சபைக்குள்ள அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த சபைக்குள்ள ஆண்டவர், எங்க சபைகளுக்குள்ள இந்த பொல்லாதவனின் வல்லவன் துளி அளவு கிரியை செய்யக்கூடாது, துளி அளவு கிரியை செய்யக்கூடாது, துளி அளவு கிரியை செய்யக்கூடாது. அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் ஆள், அந்த பொல்லாதவனின் வல்லவன் சிவ ஹதடா அல்மா ரக்க மன கபதுடா ரிப லர்ன மன ஷபதடா அல்மா ரக்க மன கபதுடா இயேசுவின் நாமத்தா. அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் வல்லவன் ஒரு நாள் கிரியை செய்யக்கூடாது, ஒரு நாள் கிரியை செய்யக்கூடாது. எங்க சபைகளுக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க ஊழியர்களுக்குள்ள, எங்க தரிசனங்களுக்குள்ள இந்த பொல்லாதவனின் வல்லவன், இந்த பொல்லாதவனின் வல்லவன் ஒரு நாள் கிரியை நடப்பிக்க கூடாது, ஒரு நாள் கிரியை நடப்பிக்க கூடாது. அவன் கிரியைகளை எல்லாம், அவன் கிரியைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. சிவ ஹதடா அல்மா ரகமானா ரிப லர்ன இயேசுவின் நாமத்தை ஒரு மனப்பட்டு ஜெபிக்க, ஒரு மனப்பட்டு ஜெபிக்க. அந்த பொல்லாத ஊழியன் ஆவேப்பு ஜெபி இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் வல்லவன் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. எங்களுக்குள்ள ஆண்டவரே, எங்க சபைகளுக்குள்ள, எங்க குடும்பங்களுக்குள்ள இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். சிவ ஹதடா அல்மா ரக்க மன கபதடா ரிப லர்ன மன கபதடா அல்மா ரக்கதடா ரிப லர்ன மன ஷபதடா ரிப அல்மா ரோ ரக்க மன கபதடா ரிப தட ரபதடா ரிப லர்ன மன கபதடா ரிப ஹதடா அல்மா ரக்கதடா இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அந்த பொல்லாதவனின் ஆள், அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் கிரியை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் வல்லவன் சபைக்குள்ள கிரியை செய்வே கூடா, சபைக்குள்ள கிரியை செய்வே கூடா, சபைக்குள்ள கிரியை செய்வே கூடா. அதை முற்றிலும் அழிச்சு ஜெபிக்கிறோம், அதை முற்றிலும் அழிச்சு ஜெபிக்கிறோம், அவனை முற்றிலும் அழிச்சு ஜெபிக்கிறோம். அந்த பொல்லாதவனின் ஆள், அந்த பொல்லாதவனின் வல்லவன் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், 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 அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். சிவ ஹதடா அல்மா ரகதடா ரிப லர்ன மன ஷபதடா ரிப லர்ன மன கபதடா ரிப கரதோ ரக மன செமனதடா இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அந்த பொல்லாதவனின் ஆள், அந்த பொல்லாதவனின் ஆள், அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் வல்லவன் முறியடிப்பதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம். சிவ ஹதடா அல்மா ரகதடா ரிப லர்ன மன சபதடா ரிபதடா அல்மா ரகபதோடி அந்த ரகத ரிப அல்மா ரோ ரக மன சபதடா ரிப தட ரபதடா ரிப தட ரபதடா ரிப ஹதடா அல்மா ரகதடா ரிப லர்ன மன சபதடா ரிப அல்மா ரோ ரக மன கதடா ரிப தட ரபதடா ரிப லர்ன மன கதடா அல்மா ரகதடா ரிப லர்ன மன சப ரகதடா ரபதடா ரிப லர்ன மன கமனதடா ரிப அல்மா ரகதடா ரிப தட ரப ஷியந்த ரக. இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அவனை முறியடிச்சு ஜெபிக்கும், அதை முறியடிச்சு ஜெபிக்கும். அந்த பொல்லாதவனின் ஆள், அந்த பொல்லாதவனின் ஆள், அந்த பொல்லாதவனின் ஆள் சபைக்குள்ள கிரியை நடப்பிக்க கூடா, கிரியை நடப்பிக்க கூடா. அதை முறிச்சு ஜெபிக்கும், அதை முறிச்சு ஜெபிக்கிறோம், அதை முறிச்சு ஜெபிக்கிறோம், அதை முறிச்சு ஜெபிக்கிறோம். அவன் கிரிகள் முறிக்கப்படும், அவன் கிரிகள் முறிக்கப்படும், அவன் கிரிகள் முறிக்கப்படும், அவன் கிரிகள் முறிக்கப்படும், அவன் கிரிகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ரிப ஹதடா அல்மா ரக்க மன ஷபா இயேசுவின் நாமத்தா. அந்த பொல்லாதவனின் வல்லவன், அந்த பொல்லாதவனின் வல்லவன் இயேசுவின் நாமத்தா. சபைக்கு பதில் ஆண்டவர் கிரியை நடப்பிக்காதபடி அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். கொஞ்சம் போராடி ஜெபி, கொஞ்சம் போராடி ஜெபி. சிவ ஹதடா அல்மா ரக்க மன கபா ரிப தட ரகதடா ரிப தட மல கர அல்மா ரக்க மன ஷபா ரிப கப தட ரகதடா அல்மா ரக்க மன கமனதடா ரிப தட ரபதடா அல்மா ரக்க மன ரிப லர்ன மன சபதடா. இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. அந்த பொல்லாதவனின் ஆள் முறிச்சு ஜெபிக்கிறோம், முறிச்சு ஜெபிக்கிறோம், முறிச்சு ஜெபிக்கிறோம், முறிச்சு ஜெபிக்கிறோம், முறிச்சு ஜெபிக்கிறோம், முறிச்சு ஜெபிக்கிறோம், முறிச்சு
வச்சு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய கரம் இறங்கி அவன் கிரியைகளை கத்த முறிச்சு போட்டு செபிக்கும். முறிச்சு போனபடி நான் செபிக்கும். முறிச்சு போனபடி நான் செபிக்கும். முறிச்சு போனபடி செபிக்கும். கர்த்தர் கிருபை செய்வதற்கு இயேசுவின் நாமத்தை செபிக்கும் நல்ல பிதாவே. இந்த பொல்லாத ஊழியக்காரன் எங்க பார்க்க முடியும்? மத்த 25ஆம் அதிகாரம் 14 to 30 வரைக்கும் இருக்கிற இந்த வசனத்துல இருக்கு. இந்த பொல்லாத ஊழியக்காரன் நம்முடைய முதல் கிரி என்ன? அதிகமா பேசணும், அதிகமான பேச்சு. காரியம் சின்னசு, ஆனா பேசுறது அதிகமான பேசுறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் அதிகமான பேச்சை கொண்டு வர்றது இந்த பொல்லாத ஊழியக்காரன் முதல் கிரியை. ஆனா முதல் வாங்கணும் கேட்கிறார் ஆண்டவர். 5 தாந்த வாங்கணும், 2 தாந்த மனை கூட்டு கேட்கிறான். அவன் நேமனை சொல்றான், வந்துட்டு இதோ நீங்க 5 கொடுத்தீங்க, அதை வச்சு 10 சம்பாதிச்சேன். 2 கொடுத்த சொல்றான், 2 கொடுத்தீங்க, அதை வச்சு 4 சம்பாதிச்சேன். ஆனா 1 கொடுத்த கேட்க சொல்றான், நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், நீ தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும், நீ கடினமான மனுஷன் என்று உம்மை பற்றி என்ன செஞ்சிருக்கிறேன், நான் அறிஞ்சிருக்கிறேன். ஒரே வார்த்தை, இதை 1 வச்சிருக்கிறேன், நீங்க கொடுத்தீங்க, இதை வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு வேட்டை. அதை ஒண்ணுதான் கொடுக்க போறேன். ஆனா பேச்சு எப்படி இருக்கும்? அதிகமான பேச்சு, தேவையில்லாத அதிகமான வார்த்தைகள். ஒவ்வொரு காரியத்துக்கும் அதிகமான பேச்சு பேச வைக்கிறதுக்கு பின்னால இருக்குது எதுன்னா இந்த பொல்லாத ஊழியக்காரன். இவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பொல்லாத ஊழியக்காரன் சொன்னார். பொல்லாத ஊழியக்காரன். அப்ப அவனுடைய முதல் கிரி என்ன? அதிகமா பேசுவது, தேவையில்லாம பேசுவது, அதிகமா பேசுவது, தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமா பேசுவது இவனுடைய முதல் கிரியை. அப்படி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? இந்த முதல் கிரியை சபைக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் ஒரு நாளும் குடும்பத்துக்கு மத்தியில், தேனவரை வேலைக்கு மத்தியில், சபைகளுக்கு மத்தியில் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் ஒரு நாள் எங்களுக்குள்ள புறப்படக்கூடாது. ஆண்டவர் தேவையில்லாத வார்த்தையில, தேவையில்லாத வார்த்தையில பேச வைக்கிற இந்த பொல்லாத ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்க, இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க, இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க. எல்லாம் அப்படியே முடிஞ்சு அப்படியே நேர் போட்டு ஜெபிக்க, நேர் முழங்கால் போட்டு அப்படியே ஜெபம் பண்ணு, நேர் முழங்கால் போட்டு அப்படியே ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் கிரியை இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் தேவையில்லாத அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துற, அதிகமாய் பேச வைக்கிற, அதிகமா பேச வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் வல்லமை இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற இந்த பொல்லாதவனின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் வல்லமை தேவையில்லாத அதிகமான வார்த்தை பேச வைக்கிற, தேவையில்லாத வார்த்தையில பேச வைக்கிற, அதிகமாய் பேச வைக்கிற, அதிகமாய் பேச வைக்கிற, அவசியமில்லாத வார்த்தைகள் அதிகமா பேச வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள் இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க. எங்களுக்குள்ள ஆண்டவர் தேவையில்லாத அவசியம் இல்லாத அதிகமான வார்த்தை ஒரு இடத்துல நாங்க பயன்படுத்தக்கூடாது. நீங்க சொல்லியிருக்கீங்க, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாத சொன்னீங்கப்பா. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாத சொன்னீங்க. நாங்க அதிகமா பேசுறதே பாவனா, அந்த பாவத்தை செய்ய வைக்கிற, அந்த பாவத்தை செய்ய வைக்கிற அவசியமில்லாத வார்த்தையில, தேவையில்லாத வார்த்தையில அதிகமா பேச வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள் முறியடிப்பதாக, முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. சீபா காதா டாடா அல்மா ரக்க மன கம டாடா ரிபல் அர மன கம நதா அல்மா ரக்க மன கம நதா டாடா ரிபல் அர மன சப டாடா. இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள் அதிகமா பேச வச்சு எங்களை பாவத்தோட விழ வைக்கிற, எங்களை பாவத்தோட தள்ள வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள் கர்த்தரை அழிச்சு போடுங்க ஆண்டவரே, அழிச்சு போடுங்க ஆண்டவரே, அழிச்சு போடுங்க ஆண்டவரே. குடும்பத்துக்கு மத்தியில, எங்களுக்கு மத்தியில, சபைக்கு மத்தியில, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில தேவையில்லாத வார்த்தைகள், அவசியமில்லாத வார்த்தைகள், அவசியமற்ற வார்த்தைகள், கருத்தில்லாத வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தை, உப்பு சப்பில்லாத வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்த வைக்கிற, அதிகமா பேச வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள்
இந்த பொல்லாதவனின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் வல்லமை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீமா ஹதடா அல்மா ரக மன கபதடா ரிபா லர மன கபதடா இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில அந்த கிரியைகள் எல்லாம் கர்த்தர் முறியடிச்சு போடுவீராங்க, 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 முறியடிச்சு போடுவீராங்க இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். தேவையில்லாத வார்த்தை எங்க குடும்பத்துல ஒரு நபரும் பயன்படுத்தவே கூடாது, எங்க குடும்பத்துல ஒரு நபர்கள் கூட அதிகமா பேசவே கூடாது, அவசியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது, சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது, பிரயோஜனமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது, உப்பு சப்பில்லாத வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது, கருத்தில்லாத வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது, தெளிவில்லாத வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது, குழப்பமான வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது, காயப்படுத்துற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது, அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி காயப்படுத்துகிற, வேதனை உள்ள ஆக்கிற, வேதனைப்படுத்துற வார்த்தை, துக்கப்படுகிற வார்த்தை, துயரப்படுகிற வார்த்தை பேச வைக்கிற இந்த ஆண்டவரை பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள் துக்கப்பட வைக்க, வேதனைப்பட வைக்க, கஷ்டப்பட வைக்கிற, கண்ணீர் வடிக்க வைக்கிற, அழ வைக்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆவி கல்மா ரக்க ஷாதார இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவசியமில்லாத அதிகமாய் பேச வைக்கிற, அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துற, அதிகமான வார்த்தையை படுத்துற இந்த பொல்லாதவனின் வல்லமையை கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்கப்பா, கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்கப்பா, கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போட்டுருங்கப்பா, கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கி போடுவீராக. கர்த்தரை கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட கசப்பு கலை, அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கலை. பவராவி எனக்கு ஒரு பவர் வரட்டை, ஒரு வல்லமை வரட்டப்பா, அந்த பொல்லாதவனை மேற்கொள்ள ஒரு வல்லமை வரணும், அந்த பொல்லாதவனை மேற்கொள்ள ஒரு வல்லமை வரணும், அந்த பொல்லாதவனை மேற்கொள்ள ஒரு வல்லமை வரணும், ஒரு வல்லமை வரணும், ஒரு வல்லமை வரணும், அந்த பொல்லாதவனை மேற்கொள்ள சிவஹதடா அல்மா ரங்க மன கமதடா ரிப லர மன கமதடா அல்மா ரங்க மன சேமலோ ரிங்க மததியா ரிப தட ரகதடா அல்மா ர ஷபதடா ரிபதடா ரிப அல்மரோ ரிப ஹத்தடி அந்த ரங்க அந்த பொல்லாதவனை மேற்கொள்ள, அந்த பொல்லாதவனை மேற்கொள்ள, அந்த பொல்லாதவனை மேற்கொள்ள ஒரு புது வல்லமை வரணும், ஒரு புது வல்லமை வரணும், ஒரு புது வல்லமை, 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 ஒரு புது வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். அந்த புது வல்லமையால் நிரம்பி, அந்த புது வல்லமையால் நிரம்பி இந்த பொல்லாதவனை ஜெயிச்சிடப்பா, இந்த பொல்லாதவனை ஜெயிச்சிடப்பா, இந்த பொல்லாதவனை ஜெயிச்சிடப்பா, இந்த பொல்லாதவனை ஜெயம் எடுத்துடும், இந்த பொல்லாதவனை விடக்கூடாது, இந்த பொல்லாதவனை விடக்கூடாது, எங்க குடும்பத்தில் விடக்கூடாது, எங்க சபைக்குள்ள விடக்கூடாது, எங்க குடும்பத்தில் விடக்கூடாது, எங்க நட்பில் விடக்கூடாது. சிவ ஹதடா அல்மா ரகதுடைய ரிபல் அரமன ஷபதடா ரிபல் அரக ரகபதடா ரிபல் அரமன கதடா ரகமன ஷபதடா ரிபதடா ரிபல் அரமன கபதடா ரகஷியாரா ரகதுடபதா ரிபல் அரபதடா ரிபல் அரபதடா ரிபல் அரமன ஷபதடா ரிபல் கதடா அல்மா ரகமன கப இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய இரண்டாவது கிரியை ஆண்டவர் அந்த எஜமான் அவனை பார்த்து சொல்ற வார்த்தை, பொல்லாத சோம்பலான ஊழியக்காரன் என்ன சோம்பல். ரெண்டாவது என்ன சோம்பல். இந்த சோம்பல் என்ன செய்யும், படுத்துக்கினே இருக்க வைக்கும், தூங்கி விழ பண்ணும் என்று சொல்லி நீதிமொழி நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழி புத்தகம் வாசிக்க 20:27 பார்த்தீங்கன்னா சோம்பல் என்ன செய்யும், தூங்கி விழ பண்ணோன்னு. அதிகமான தூக்கத்தை விரும்புவது இல்லை, தூக்கம் வரலனா கூட சும்மா என்ன செஞ்சே இருக்கணும், அப்படி படுத்துக்கிட்டே இருக்கணும், வேலை செய்ய விருப்பம் இல்லை, வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலை செய்வதற்கான வாஞ்சை இல்லை, நம்ம வேலை செய்யணும், அதை எழுமணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்ற திட்டமிட்டு செயல்படாம அப்படியே படுத்துக்கினே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கமே இல்லை, ஆனா சும்மா உட்கார்ந்துனே இருக்கணும், சும்மா படுத்துனே இருக்கணும். அந்த மாதிரி எண்ணத்தை ஒரு நபர்களை கொண்டு வர்றது இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி. இன்னைக்கு அதிகமான பிள்ளைகளை வேலை செய்ய விடாம, வேலை செய்ய வாஞ்சை இல்லாம, விருப்பம் இல்லாம, தாகம் இல்லாம திட்டமிட்டு இன்னைக்கு இதை செய்யணும், நாளைக்கு இதை செய்யணும், காலையில இதை செய்யணும், மத்தியானம் இதை செய்யணும், சாயங்காலம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செயல்பட விடாம ஏதோ அவங்கள
ஒன்னா செய்வாங்க. அது வருத்தப்பட்டு துக்கப்பட்டு சங்கடப்பட்டு சண்டை போட்டு தான் செய்வாங்களே தவிர அவங்களா செயல்பட மாட்டாங்க, அவங்களா எழும்ப மாட்டாங்க. இது எந்த ஆவி? இது சோம்பலின் ஆவி. இந்த சோம்பலுக்கு பின்னால இருக்கிறது என்ன? இந்த பொல்லாதவனின் ஆவி. இரண்டாவது கிரியை அப்படியே வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே இந்த பொல்லாதவனின் இரண்டாவது கிரியை சோம்பல எங்களை விட்டு அழிச்சு போடுங்கப்பா ஜோமனு, எங்களை விட்டு அழிச்சு போடுங்கப்பான்னு ஜோமனுங்க, எங்களை விட்டு அழிச்சு போடுங்கப்பான்னு ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா. இந்த பொல்லாதவனே இரண்டாவது கிரியை ஆண்டவரே சோம்பல். வேலை செய்ய விருப்பம் இல்லை, வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை கட்டி எழுப்பணும், திட்டமிடணும், குடும்பம் வளரணும், பொருளாதாரத்தில் வளரணும், நல்ல மற்றவங்களை போல உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணும், சிறப்பாக வாழணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம ஏதோ பிறந்தோம், ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டு அப்படி வேலை செய்ய விருப்பம் இல்லாத பண்ற இந்த சோம்பலின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள், இதுக்கு பின்னால இருக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் வல்லமை எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க, எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க, எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க. நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாத இருந்தா அவன் சாப்பிடவன் கூடாதுன்னு சொல்லியிருக்க. கடினமாய் வேலை வாங்குற தேவன் நீங்க, கடினமாய் வேலை செஞ்ச தேவன் நீங்க, கடினமாய் வேலை செய்ய வைக்கிற தேவன் நீங்க. அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் எங்க மத்தியில் இறங்கி இந்த சோம்பலில் இருக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கும், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கும். இந்த பொல்லாதவனுக்கு பின்னாடி இருக்க இந்த சோம்பலின் ஆள், இந்த சோம்பலின் ஆள் வேலை செய்ய விருப்பமில்லாத இருக்கிற, வேலைக்கு போக விருப்பமில்லாத இருக்கிற, சம்பாதிக்கணும் விருப்பமில்லாத இருக்கிற, அடுத்தவங்களை போல வளரணும், பெரிய ஆளை வரணும், முன்னேறணும் என்ற அந்த நோக்கம் இல்லாத ஏதோ பிறந்த வளர்ந்து சாப்பிட்ட தூங்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமான தூக்கத்தை விரும்ப வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த சோம்பலின் ஆள் இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில ரிக்க மனசபா கைகளை தட்டுபடி செபி, நல்ல கையை தட்டுபடி சோம, நல்ல கைகளை தட்டபடி செபி, சிவா காத்தா டாடா கைகளை தட்டபடி சோம, கைகளை தட்டி ஆர்ப்பரித்து செபி, கைகளை தட்டி ஆர்ப்பரித்து செபி, சிவா காத்தா டாடா அல்மா ரக்க மன கபா டாடா, அல்மா ரக்க மன கபா டாடா, ரிபா டாடா ரபா அல்மா ரபா ஷபா டாடா. இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில தூங்கினே இருக்க வைக்கிற, படுத்துனே இருக்க வைக்கிற இந்த பொல்லாதவனை, இந்த சோம்பலின் ஆள், இந்த சோம்பலின் ஆள் இப்ப அழிக்கப்படணும், இப்ப அழிக்கப்படணும், இப்ப அழிக்கப்படணும், இப்ப அழிக்கப்படணும். அளவுக்கு மிஞ்சின தூக்கம், அளவுக்கு மிஞ்சின தூக்கத்தை கொண்டு வர, அளவுக்கு மிஞ்சின ஓய்வை கொண்டு வர இந்த பொல்லாதவனை, இந்த சோம்பலின் ஆள், இந்த சோம்பலின் ஆள் ஏ வாக்கத்தடா ஏல்மா ராஷா ரிக துடியா ஆல்மா ரகதடா நீமா லவ ரகமன ஷபதடா ரிபா கதடா ரகமன. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அளவுக்கு அதிகமான ஓய்வை விரும்புற, அளவுக்கு அதிகமான தூக்கத்தை விரும்புற இந்த பொல்லாதவன், இந்த பொல்லாதவன், இந்த சோம்பலின் ஆள், இந்த சோம்பலின் ஆள் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க, முறியடித்து போடும்படி ஜெபிக்க. எங்க பிள்ளைகளை வேலை செய்ய விடாம, எங்க பிள்ளைகளை வேலை செய்ய விடாம, எலும்பை விடாம, வளர விடாம, உயர விடாம பிடிச்சு வைக்கிற இந்த சோம்பலின் ஆள், இந்த சோம்பலின் வல்லமை, இந்த சோம்பலின் வல்லமை, இந்த சோம்பலின் வல்லமை அழிக்கப்படுனப்பா, 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 முறியடிக்கப்படுனப்பா, முறியடிக்கப்படணும், முறியடிக்கப்படணும். ஜீவாகாதா நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அவன் கிரியைகள் முறியடிக்கிறோம், அவன் கிரியைகளை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம். ஈபாகாதாடா ரிபாதாடா ரக அல்மா ரகதா ரகமனஷா ரிபாகா ரகதாடா ரிபாகாதாடா அல்மா ரமஷா ரிகாதாடா அல்மா ரஷபாதாடா ரிஹாதாடா ரக ரகமனஷபாதாடா ரிபாதாடா. அந்த கிரியை அழிக்கப்படும், அந்த கிரியை அழிக்கப்படும். வேலை செய்ய விருப்பம் இல்லாம ஆக்குற அந்த சோம்பலின் ஆள், அந்த சோம்பலின் ஆள் அழிச்சு நிர்மலமாய் போகணும், அழிச்சு நிர்மலமாய் போகணும். மண்ணோட மண் ஆகணும், மண்ணோட மண்ணா போகணும், மண்ணோட மண்ணா போகணும். இனி சபைக்குள்ள குடும்பத்துல ஆண்டவரே இந்த சோம்பலின் ஆள் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அதிகமான ஓய்வை எடுக்க வைக்கிற, அதிகமாய் ஓய்வெடுக்க வைக்கிற, அதிகமாய் ஓய்வெடுக்க வைக்கிற இந்த சோம்பலின் ஆள், இந்த சோம்பலின் ஆள் ரெஸ்ட விரும்புற இந்த சோம்பலின் ஆள் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் நாமத்தினால் அந்த பொல்லாதவனின் அந்த சோம்பல ஆவி இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். சபையா ஒருமனப்பட்டு ஆண்டவர் அந்த சோம்பலின் ஆவியை விட மாட்டோம், அந்த சோம்பல சபைக்குள்ள விட மாட்டோம், அந்த சோம்பல சபைக்குள்ள விட மாட்டோம், அந்த சோம்பல சபைக்குள்ள விட மாட்டோம், அந்த அதிகமான ஓய்வை சபைக்குள்ள விட மாட்டோம். கர்த்தர் முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம்,
முறியடிச்சு ஜபிக்கிறோம். நாங்க இருக்கிற எல்லையில இந்த சோம்பலின் ஆவி, இந்த சோம்பலின் ஆவி, இந்த சோம்பலின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் ஆவி கிரிய செய்யவே கூடாது. சோம்பல் என்ற பேர்ல கிரிய நடப்பிக்கவே கூடாது, கிரிய நடப்பிக்கவே கூடாது, கிரிய நடப்பிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த சோம்பலின் ஆவி இனியோட அழிக்கப்படணும், இனியோட முறியடிக்கப்படணும், இனியோட முறியடிச்சு போடும், இனியோட முறியடிச்சு நீர்மூலமாக்கி போடும். இயேசுவின் நாமத்தை கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவர் ஆவி என இயேசுவின் நாமத்தை ஒரு பவர் வரட்டும், ஒரு வல்லமை வரட்டும், ஒரு வல்லமை வரட்டும், ஒரு வல்லமை வரட்டும். இந்த பொல்லாதவனை ஜெயிக்க, இந்த பொல்லாதவனை ஜெயிக்க, இந்த பொல்லாதவனை ஜெயிக்க ஒரு வல்லமை வரட்டும், ஒரு வல்லமை வரட்டும், ஒரு வல்லமை வரட்டும், ஒரு வல்லமை வரட்டும், ஒரு வல்லமை வரட்டும். சிவ கண்டடா ரகமான சபதடா ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. அந்த பொல்லாதவனை ஜெயிக்க, அந்த பொல்லாதவனை ஜெயிக்க. அவன் நல்லவன் இல்லை, அவன் பொல்லாதவன், அவன் பொல்லாதவன். கர்த்தர் கொடுக்கிற பேர் அவன் பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் எனக்கு விடக்கூடாது. இதை அழிச்சு நிர்மலம் ஆக்கி, எனக்கு அழிச்சு நிர்மலம் ஆக்கிறேன், எனக்கு அழிச்சு நிர்மலம் ஆக்கிறேன், எனக்கு அழிச்சு நிர்மலம் ஆக்கிறேன். சபகதடா நீங்க மன கபதடா அல்மா ரங்க மன கபதடா நீமா ரங்க மன கபதடா நீமா அல்மா ரங்க மன ஷே ரங்க கடி ஆந்தரா ரங்க போ ரங்க மன ஷேதரா நீமா கதடா ரங்க மன கப. அந்த பொல்லாதவனின் ஆள், அந்த பொல்லாதவனின் ஆள் அழிச்சு நிர்மலமாக்கி போறோம், அழிச்சு நிர்மலமாக்கி போற. இயேசுவின் நாமத்தை கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய மூணாவது கிரியை, மற்றவங்க வேலை செய்கிறத பார்த்துன்னு சும்மாவே இருப்பான். மற்றவங்க வேலை செய்வாங்க, இவன் என்ன இருப்பான், இவன் பார்த்துன்னு சும்மாவே இருப்பான். தமிழை சொல்லுவாங்க, சாப்பிட்றத கூட பார்த்துன்னு இருக்கலாமா, வேலை செய்யறத பார்த்துன்னு இருக்கவே கூடாது. இவன் கண்ணுக்கு முன்னாடி 2 பேர் கடினமா உழைக்கிறாங்க. ஒருத்தன் யாரு, ஒன்னு லூக்கா சொல்றபடி ஒரு தாளந்தை வாங்கி அதை 10 தாளந்தா மாத்திரம். அப்படின்னா எந்த அளவுக்கு உழைச்சிருப்பான், எவ்வளவு கடினமா உழைச்சிருப்பான். நைட்டு சாப்பிடாம தூங்காம உட்காராம நிக்காம எந்த அளவுக்கு அவனை உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்கதான் உழைக்கிறான்னா இவன் கண்ணு மட்டும் தான் உழைக்கிறான். அவன் உழைக்கிறத யார் பார்க்கணும்னா இவன் பார்க்கணும். ஏன்னா இந்த 10 பேர் எங்க இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, ஒரே ஊர்ல தான் இருக்கிறாங்க, ஒரே அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு, ஏன்னா ராஜா அவனுக்கு பிரபு யாரு, ஒரே ஒரு ஆள். இந்த 10 பேருக்கு 10 பிரபு இல்லை, ஒரே ஒரு பிரபு தான். அந்த ஒரே பிரபு தான் 10 பேர் என்ன செய்யறான், அழைக்கிறான். எல்லாருக்கிட்டையும் ஒன்னொன்னா கொடுத்துட்டு போனான், லூக்கா சொல்ற மாதிரி இல்லையா. அப்ப அந்த 10 பேரை கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும், இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி உழைக்கிறான், சாப்பிட்டானா சாப்பிடலையோ இல்லையா, அவன் தூங்கினானா தூங்கலையோ, நல்ல உடுத்துறானா உடுத்துலையோ, ஆனா என்ன இருக்குது, ஒரு கடினமா உழைக்கிறான். இப்ப அவனை பார்க்கும்போது என்ன தோணும், இவனுக்கு என்னடா இவன் இவ்வளவு உழைக்கிறான், நம்ம என்ன செய்யறோம், நம்ம எந்த வேலையுமே செய்யாம அமைதியா இருக்கிறோமே, இதை வாங்கி அமைதியா வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கிறோமே அப்படின்ற உணர்வு என்ன செய்யல அவனுக்கு இல்லை, அவனுக்கு இல்லை. மற்றவனுக்கு ஒண்ணு செய்யறான்னா அதை பார்த்து நம்ம தொட்டம் என்ன செய்யணும், அப்படியே துடிக்கணும். ஒரு ஆள் வேலை செய்யறான்னா அதை வேலை மற்றவன் பார்க்க என்ன செய்யணும், அப்படி துடிக்கணும், சதைகள் துடிக்கணும், உடம்ப துடிக்கணும், மனசு துடிக்கணும். அந்த அந்த செய்யற வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னா ஆவி அடங்கக்கூடாது. அதுதான் சரியான ஆவி, அதுதான் சரியான அபிஷேகம், அதுதான் சரியான ஒரு மனுஷ உணர்வுல இருக்கான. அவன் செஞ்சா செஞ்சுன்னு போறான் போ, அவன் செஞ்சா நம்ம செய்யணுமா, அவன் செஞ்சா செஞ்சுன்னு கிடக்கட்டும், நமக்கு என்னப்பா கிடக்குன்னு. ஒரு ஆளு கடினமா கூட இருக்கிறவன் கடினமா ஒர்க் பண்றான், ஆனா கூட இருக்கிறனா சுபாத்துல சும்மா இருக்குன்னா அதுக்கு பின்னால இருக்கிறது இந்த பொல்லாதவனின் ஆவி. ஒரு ஆளு செய்யறாங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கவே கூடாது. நம்ம தான் செய்யல, நம்ம அதை என்ன செய்யல, நம்ம தான் செய்யல. ஆனா செய்யறத பார்க்கும்போது என்ன வரணும், செய்யணுன்ற ஒரு விருப்பம் என்ன செய்யணும், வரணும். உலகம் சொல்லுது கண்ணு பார்த்தா கை செய்யணும் இல்லையா. ஒருவேளை இவனுக்கு எப்படி வியாபாரம் பண்றதுன்னு கூட தெரியாம இருக்கலாம். யாருக்கு, இந்த ஒரு தாளந்தை வாங்கினவனுக்கு இல்லையா. அந்த அந்த 10 தாளம், அந்த 1 வாங்கி 10 சம்பாதிச்சானே அவன் செய்வான்ல, அவன் சேர்த்து பார்க்கணும்ல. அப்ப இவன் பார்த்தா என்ன வரணும், சரி நாமளும் என்ன செய்யலாம், இப்படியாவது செய்யலாம் அப்படின்னு தோணணும் இல்ல. ஆனா என்ன தோணல, ஒரு ஆளு செயல்படுறான், அதை செயல்படுறத பார்த்து நானும் என்ன செய்யணும், செயல்படணும், நானும் செயல்படணும் அப்படின்ற உணர்வு வரலன்னா அது நல்ல ஆவி இல்லை. அது எந்த ஆவி, அது பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத 3வது கிரி என்ன, செய்யறத பாத்திரம் சும்மாவே இருக்க வைக்கும். அவன் கடினமா வேலை செய்வாங்க, இவன் பாத்திரம் உட்கார்ந்து நிற்பாங்க, சும்மா இருப்பாங்க, இல்ல அதை பத்தி சிந்தனை இருக்காது. கேட்டா பதில் சொல்லுவாங்க, ஏன் அவன் செஞ்சா நான் செய்யணுமா என்ன, அவன் போனா நான் போடணுமா என்ன, அவன் போனா நம்ம பண்ணுமா என்ன. இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு மனுஷனுடைய சிந்தனையில இருக்குது, இல்ல இப்படிப்பட்ட வார்த்தை வருதுன்னா அது நல்ல ஆவி இல்ல, அது எந்த ஆவி? பொல்லாத ஆவி. எளிமை நின்று இந்த மூணாவது கிரியை ஜெபம் பண்ணலாமா? எளிமை நின்று இந்த மூணாவது கிரியை அப்படியே ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த பொல்லாதவனின் ஆவி மற்றவங்க வேலை செய்யறத பார்த்து கூட எங்க செய்வதற்கு எங்களுக்கு உணர்வில்லாம ஆக்குற இந்த பொல்லாதவனின் ஆவி கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா. மற்றவங்க ஜெபிக்கிறத பார்த்து கூட நாங்க ஜெபிக்கணும்னு தோண மாட்டேங்குது. மற்றவங்க சுவிசேஷம் சொல்றத பார்த்து கூட நாங்க சுவிசேஷம் சொல்லணும் தோண மாட்டேங்குது. மற்றவங்க ஜெபக்குள்ள நடத்தினா கூட அதை பார்த்து நாங்க ஜெபக்குள்ள நடத்தணும் தோண மாட்டேங்குது. ஏதோ எங்க பார்க்கலாம் அங்க இருக்கிறோம், அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான், அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான், இவன் பண்ணா பண்ணிட்டு போறான் என்று சொல்லி மற்றவங்க செய்யறத பார்த்து கூட எங்களால செய்வதற்கு விருப்பம் இல்லாத ஆக்குற இந்த பொல்லாதவனின் ஆவி வாயை திறந்தபடியே ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்தபடியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை இயேசுவின் நாமத்தை முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். ஷீமா காதா டாடா ரக மட அல்மா ரக மட கபா டாடா ரீமா காதா டாடா ரக மட அல்மா ரபா ஷா. முக்கியமான குறிப்பு, முக்கியமான குறிப்பு, நல்ல ஆவி ஜெபி, நல்ல ஆவில ஜெபி. இன்னைக்கு அவனை அடிச்சு கீழே தள்ளிடணும், இன்னைக்கு அவனை ஆவி விடக்கூடாது, அந்த பொல்லாதவனை விடக்கூடாது, குடும்பத்தில் விடக்கூடாது, சபையில விடக்கூடாது, சமுதாயத்தில் விடக்கூடாது. மற்றவன் வேலை செய்யறதை பார்த்து நமக்கு துடிக்கணும், அதை செய்யணும், ஆர்வம் வரணும், அதை நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட நல்ல ஆள் எங்களுக்குள்ள இருக்கணுமே வழியா மற்றவங்க செய்யறத பார்த்து கூட எங்களால செய்வதற்கு விருப்பம் இல்லாத ஆக்கிற, விருப்பம் இல்லாத ஆக்கிற இந்த பொல்லாதவனை, இந்த பொல்லாதவனை எனக்கு அழிச்சு போடுங்கப்பா, எனக்கு அழிச்சு போடுங்கப்பா, எனக்கு அழிச்சு போடுங்கப்பா, எனக்கு அழிச்சு போடுங்கப்பா. அது பூமிக்குரிய வேலையா இருக்கலாம், அது ஆவிக்குரிய வேலையா இருக்கலாம், அது சபை வேலையா இருக்கலாம், அது சமுதாய வேலையா இருக்கலாம், உங்க பணியா இருக்கலாம், உங்க சொந்த வேலையா இருக்கலாம். எந்த வேலையா இருந்தாலும் மற்றவன் செய்யறத பார்க்கும் போது ஒரு துடிப்பு வரணும், ஒரு வேகம் வரணும், ஒரு விவேகம் வரணும், ஒரு உணர்வு வரணும், ஒரு ஆசை வரணும், ஒரு விருப்பம் வரணும். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு செயல்படக்கூடும் கூடாதபடி தடை பண்ற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா முறிக்கப்படுவதாக, 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 முறிக்கப்படுவதாக. சீபா காதாடா ரகமான காதாடா அலக மனஷா ரப காதாடா நீமா நர மன காதாடா ரகமான சபாடா. இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா அந்த பொல்லாதவனின் ஆவி எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு முறியடிக்கப்படணும், எனக்கு முறியடிக்கப்படணும், எனக்கு முறியடிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா அவன் கிரியைகளை எல்லாம், அவன் கிரியைகளை எல்லாம் அழிச்சு போடுங்கப்பா, அழிச்சு போடுங்கப்பா, அழிச்சு போடுங்கப்பா, அழிச்சு போடுங்கப்பா. கீமா காதா டாடா அல்மா ரக மன ஷபா டாடா ரீபா காபா டாடா அல்மா ரக டாடா ரக டாடா. நல்ல வாய்கள் தந்து ஜெபி, நல்ல வாய்கள் தந்து ஜெபி. முக்கியமான குறிப்பு, குடும்பத்துல அதிகமா போராடுற ஆவி, குடும்பத்துல அதிகமா போராடுற ஆவி, குடும்பத்துல அதிகமா போராடுற ஆவி, சபையில அதிகமா போராடுற ஆவி. மற்ற ஜனங்க செயல்படுறாங்க, ஆனா பார்த்து கூட நம்மளால செயல்பட உணர்வு வரல, செயல்பட எண்ணம் வரல, செயல்பட ஆசை வரல, செயல்பட விருப்பம் வரல, செயல்பட விருப்பம் வரல. இது பொல்லாதவனின் ஆவி, இது பொல்லாதவனின் ஆவி, இது பொல்லாதவனின் ஆவி. வீட்டுக்குள்ள வேலை செய்யறாங்க, பாத்திர சும்மா இருக்க வைக்குது, ஆனா செய்ய வைக்க தோண மாட்டேது, செய்ய தோண மாட்டேங்குது. அது பொல்லாதவனின் ஆவி, அது பொல்லாதவனின் ஆவி. கர்த்தருடைய கரம் இறை, கர்த்தருடைய கரம் இறை. அந்த பொல்லாதவனை கர்த்தர் முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா. வேலை செய்யணுன்ற அந்த எண்ணம் மட்டும் அல்ல ஆண்டவர், மற்றவங்க செய்யும் போதாவது நாங்களா செய்ய முடியல கூட மற்றவங்க செய்யறத பார்த்தாவது எங்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் உருவாக்குங்க, ஒவ்வொருவருக்கும் உருவாக்குங்க. சிறு பிள்ளைகளுக்கு உருவாக்குங்க, வாலிப பிள்ளைகளுக்கு உருவாக்குங்க, ஆண்களுக்கு உருவாக்குங்க, பெண்களுக்கு உருவாக்குங்க, வயதான தகப்பன் தாய்மாருக்கு உருவாக்குங்க. எல்லா இடங்களும், எல்லா இடங்களும், எல்லா நபர்களும் வேலை செய்யறவங்களா இருக்கணும், வேலை செய்யறவங்களா இருக்கணும். ஒருத்தர் சும்மா இருக்க கூடாது, ஒருவரை சும்மா இருக்க கூடாது, ஒருவரை சும்மா இருக்க கூடாது, ஒருத்தர் சும்மா இருக்க கூடாது. ஆண்டவரே வேலை செய்யற நேரத்தில் சும்மா இருக்க வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, வேலை செய்யற நேரத்தில் சும்மா இருக்க வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில், வேலை செய்ய வேண்டிய இடத்துல, வேலை செய்ய வேண்டிய காலத்துல வேலை செய்யாம சும்மா இருக்க வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி இப்ப அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க. வேலை செய்யற காலம், வேலை செய்யற நேரம், வேலை செய்யற இடம், அந்த இடத்துல கூட எங்களை வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லாத ஆக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி சும்மாவே இருக்க
வைக்கிற, சும்மாவே இருக்க வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ஷீபா கதடா அல்மா ரகஷா ரகதுடமா ரீபா லரபடா ரீபா தடா சும்மாவே இருக்க வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். நாமத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷன் சும்மாவே இருக்க வைக்கிற, சும்மாவே உட்கார வைக்கிற, சும்மாவே சாப்பிட வைக்கிற, சும்மாவே தூங்க வைக்கிற, அவனை சும்மாவே இருக்க வைக்கிற அந்த சாந்த பொல்லாதவனின் ஆவி இன்னைக்கு கர்த்தரை அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க. இனி சபையில, குடும்பத்துல, சமுதாயத்துல இவன் தலை எடுக்காதபடி கர்த்தர் நசுக்கி போடுவீராக இயேசுவின் நாமம், நசுக்கி போடுவீராக இயேசுவின் நாமம், நசுக்கி போடுவீராக இயேசுவின் நாமம், நசுக்கி போடுவீராக, நசுக்கி போடுவீராக. கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய 4வது கிரியை, அவனுடைய 4வது கிரியை, வாங்கும் போது சந்தோஷப்படுவான், கொடுக்கும் போது கஷ்டப்படுவான். வாங்கும் போது சந்தோஷப்படுவான், திருப்பி கொடுக்கும் போது கஷ்டப்படுவான். எனக்கு காசாகட்டும், பொருள்கள் ஆகட்டும், நம்ம ஒருவேளை கடன் வாங்குறதா இருந்தா வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா வாங்குறோம், அதை திருப்பி கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறோம். சந்தோஷமா கொடு, வாங்கும் போது இருக்கிற அந்த சந்தோஷம் கொடுக்கும் போது இருக்குதா, கொடுக்கும் போது இருக்குதா. இவனை ஆண்டவர் கூட்டார், அந்த எஜமான் கூட்டான், 10 பேரையும் கூப்பிட்டான், 10 தாளந்தையும் கொடுத்தான். கொடுக்கும்போது எப்படி வாங்கினா, மூச்சு விடாத வாங்கிட்டு போனான் இல்லையா. எந்த பேச்சும் கிடையாது, எந்த ஒண்ணுமே கிடையாது இல்லையா. எப்படி வாங்கிட்டு போனா, சந்தோஷமா வாங்கிட்டு போனான். இப்ப சொல்லும் போதே சொல்லி கொடுத்தார் லூக்கா சொன்ன மாதிரி. என்ன சொன்னாரு, நான் திரும்ப கேட்கமே, எனக்கு என்ன கொடுக்கணும், திரும்ப நீ கணக்கு கொடுக்கணும்னா அது திரும்ப கொடுக்கணும்னு சொல்றான் இல்லையா. சும்மா கொடுத்து விட்டுறல, சும்மாவே சரி நீ போய் வச்சுக்கோப்பா, நீ என்னமோ பண்ணிக்கோ போப்பா அப்படின்னு கொடுக்கல. என்ன சொல்லி கொடுத்தாரு, நான் திரும்பி வந்து கேட்பேன், என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா. திரும்ப வந்து நான் கேட்பேன், என்கிட்ட என்ன செய்யணும், கணக்கு கேட்கணும், திரும்ப வந்து நான் கேட்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா. அப்ப திரும்ப எனக்கு கொடுக்கணும்னு சொல்றேன் இல்லையா. திரும்ப எனக்கு அப்ப என்ன சொல்லியிருக்கணும், நீங்க திரும்பி கொடுக்கறதா நான் எனக்கு வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. அப்ப எப்படி வாங்கிட்டு போனா, சந்தோஷம் வாங்கிட்டு போனா இல்லையா. சந்தோஷமா வாங்கிட்டு போனா, வாங்கிட்டு போகும்போது சந்தோஷமா, வெகு காலத்துக்கு பிறகு வந்து கணக்கு கேட்கிறேன். அவர் சொன்னபடி என்ன செய்யறான், சரிப்பா நான் கொடுத்தோம்ல அதை கொண்டு வா அப்படின்னு கேட்கிறேன். எப்படி கொடுக்கணும், வாங்கும் போது எப்படி வாங்கணும் அதே எப்படி கொடுக்கணும், சந்தோஷமா. ஆனா வாங்கும் போது சந்தோஷமா வாங்கின, கொடுக்கும்போது என்ன சொல்ற, நீ கடினமான ஆளு, நீ மோசமான ஆளு, என்ன திட்டி திட்டி கொடுக்குறான் இல்லையா. என்ன திட்டி திட்டி. இன்னைக்கு வாங்கும் போது சந்தோஷம் இருக்க, கொடுக்கும் போது இது எந்த ஆவி, இது நல்ல ஆவி இல்ல, இது பொல்லாதவனின் ஆவி. வாங்கும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குதோ அதே அளவுக்கு கொடுக்கும்போது என்ன இருக்கணும், ஃப்ரீனா ஃப்ரீ, ஆனா திரும்ப கொடுக்கணும்னா திரும்ப கொடுக்கணும் இல்லையா. கடன்னா கடன், கடனா கடன் இல்லையா. இலவசம்னா இலவசம். அந்த எஜமான் எப்படி கொடுக்கல, இலவசமா கொடுக்கல, எப்படி கொடுத்தா, கடனா தான் கொடுத்தா. அப்ப திரும்ப கடன் என்ன செய்யணும், வாங்கணும்ல. அப்ப வாங்கும் போது என்ன மனநிலையோட வாங்கின, சந்தோஷம். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்க முடியலன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த பொல்லாதவன். பக்கத்தை கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுங்க, பக்கத்தை கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுங்க, பக்கத்துல கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுங்க. இந்த பொல்லாதவனின் ஆவி கர்த்தரை அழிச்சு போடுங்கப்பான்னு ஜோமனுங்க. இந்த பொல்லாதவனின் ஆவி ஆண்டவரை வாங்கும் போது சந்தோஷமா வாங்க வைக்கிறான், ஆனா திருப்பி கொடுக்கும் போது கஷ்டப்பட வைக்கிறான், வேதனைப்பட வைக்கிறான், திட்டுறான், சண்டை போடுறான். அப்படிப்பட்ட காவி இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி. ஆண்டவரே இந்த பொல்லாதவனின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை செய்யவே கூடாது, எங்க குடும்பத்துல கிரியை செய்யக்கூடாது, எங்க சபையில கிரியை செய்யக்கூடாது. தகப்பனே நாங்க ஆண்டவரத்துல இருக்கணும், அடுத்த கட்டையும் இருக்கலாம். எந்த இடத்துல ஆண்டவரே நாங்க வாங்கினாலும், எதை நாங்க வாங்கினாலும் திரும்ப கொடுக்கணுன்ற மைண்டில், திரும்ப கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு நாங்க வாங்கியிருப்போம். ஆனால் நாங்க வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா வாங்குறோமோ, எப்படிப்பட்ட மனநிலையோடு வாங்குறோமோ அதே மனநிலையோட நாங்க திரும்ப கொடுப்பதற்குரிய அந்த நல்ல ஆவிய, அந்த நல்ல அபிஷேகத்தை எங்களுக்குள்ள கொடுக்கணுமே ஒழிய, எங்களுக்குள்ள இருக்கணுமே வெளியே. வாங்கும் போது சந்தோஷப்படுறோம், ஆனா கொடுக்கும் போது நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க வேதனைப்படுறோம், நாங்க துக்கப்படுறோம், நாங்க சண்டை போடுறோம், நாங்க அதிகமா பேசுறோம், கடினமா பேசுறோம். அப்படிப்பட்ட இருக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். வாங்கும்போது
சந்தோஷப்பட வைக்கிற, குடிக்கும் போது துக்கப்பட வைக்கிற, வேதனைப்பட வைக்கிற, சண்டை போட வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் வல்லமை தீப அல்லா அல்மா ரக்கதடா ஆவியால் நிரம்பி அந்நிய பாசல ஜெபி, அந்நிய பாசல ஜெபி, அந்நிய பாசல ஜெபி, ஆவியால் நிரம்பி அந்நிய பாசல ஜோமன், அந்நிய பாசல ஜோமன் சிவ கதடா அல்மா ரக்கதடா ரீபா கமா நதா டடா ரக்க ரீபா லர மன கமா நதா டடா இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா நீ மகதடா அல்மா ரக்கதா வாங்க போத சந்தோஷப்பட வைக்கிற, குடிக்கும் போது துக்கப்பட வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் கிட்ட வாங்கும் போது சந்தோஷமா வாங்குறோம், கர்த்தர் கொடுக்கும் போது சந்தோஷமா வாங்குறோம். ஆனா ஆண்டவருக்கு தசமாக கொடுக்கறத கூட கஷ்டப்படுறோம், வேதனை படுறோம், கொடுக்காமலே ஏமாத்துறோம், கொடுக்காமலே தடுக்கிறோம். இது பொல்லாதவனின் ஆவி, இது நல்ல ஆவி அல்ல. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், தசமாக கொடுக்கிறோம், பொருத்தனை பண்ணும்போது சந்தோஷமா பொருத்தனை பண்றோம். அந்த பொருத்தனையை நிறைவேற்ற போகும்போது கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம், வேதனை படுறோம், துக்கப்படுறோம், சண்டை போடுறோம். குடும்பத்துக்குள்ள சண்டை போடுறோம், சண்டை போட்டு தான் செய்யறோம், வருத்தத்தோட தான் செய்யறோம், துக்கத்தோட தான் செய்யறோம். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே இப்படிப்பட்ட எண்ணத்தை சபைக்குள்ள உருவாக்குற, குடும்பத்துல உருவாக்குற, அப்பா அம்மாட்ட வாங்கும் போது சந்தோஷமா வாங்குறோம், ஆனா அவளுக்கு திரும்ப கொடுக்கும் போது துக்கப்படுறோம். மட்டப்பட்ட வாங்கும் போது சந்தோஷமா வாங்குறோம், சபையில வாங்கும் போது சந்தோஷமா வாங்குறோம், ஆனா கொடுக்கும் போது துக்கப்படுறோம். இது பொல்லாதவனின் ஆவி, இது பொல்லாதவனின் ஆவி, இது பொல்லாதவனின் ஆவி. இந்த பொல்லாதவனின் ஆவி எங்களுக்கு எங்க குடும்பத்துள்ள எங்க சபைக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர், கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். வாங்கும் போது வர்ற சந்தோஷம் கொடுக்கும் போது அதே சந்தோஷத்தோட நாங்க செயல்படணுமே ஒழிய நாங்க துக்கத்தோட வேதனையோடு கஷ்டத்தோட கண்ணீரோடு அதை செய்ய வைக்கிற இந்த பொல்லாதவனின் வல்லமை கர்த்தர் அழிச்சு போட்டுருங்கப்பா, 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 கர்த்தர் நிர்மூலமாக்கி போடு இயேசுவின் நாமத்தினால. நாமத்துல ஆண்டவரே வாங்க போது சந்தோஷப்படுறோம், ஆனா கொடுக்கும் போது துக்கப்பட வைக்கிற ஆண்டவரே இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது சாமி, எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது. எங்க குடும்பத்துல சபையில நாங்க இருக்கிற சமுதாயத்துல அப்படி கிரியை நடப்பிக்கவே கூடாது. அப்படி கிரியை நடப்பிக்க வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டுருங்கப்பா, கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டுருங்க இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவருடைய அஞ்சாவது கிரியை, அவருடைய அஞ்சாவது கிரியை இழப்பு வரும்போது கூட துக்கப்பட வைக்காது, இழப்பு வரும்போது கூட துக்கப்பட வைக்காது. இவங்கிட்ட இருக்கிறது ஒண்ணு, அவன் என்ன செய்யுது, இவங்கிட்ட இருக்கிறத எடுத்து 10 தடவை குடுன்றான் இல்லையா? அப்ப இவனை விட்டு என்ன செய்ய போகுது, ஒண்ணு விளக்க போகுது இல்லையா? ஒண்ணு என்ன செய்ய போகுது, இழக்க போகுது. அது அவன் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இழப்பை நம்ம விட்டு ஒண்ணு போதே, நம்ம விட்டு ஒண்ணு போதே, அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. அந்த மன சங்கடம் அவனுக்கு துளி கூட இல்லை, அவனுக்கு துளி கூட இல்லை. எதை குறிச்சு? தான் கையில இருக்கிறது என்ன செய்ய போகுது, இழக்க போறான். தான் கையில கொடுத்து வச்சு இழக்க போகிறான். அந்த இழக்க போறத பத்தி என்ன இல்லை, அவனுக்கு ஒரு சங்கடமே இல்லை. ஆனா 10 ராத்திர உள்ளவன் ஏற்கனவே 10 இருக்குது. இன்னும் எஜமா என்ன செய்யறாரு, இவன் கையில இன்னும் 10 பட்டன் என்ன பண்ணு அதிகாரி ஆக்குனாரு. இவங்கிட்ட கருத்தை வாங்கி அவனுக்கு கொடுக்கிறாரு. அப்ப அவனுக்கு என்ன ஆயிட்டே இருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறதும் போகுதே, நம்மகிட்ட இருக்கிறதும் புடுங்குறாங்களே, நம்மகிட்ட இருக்கிறதும் அதை பிடுங்கி எடுத்துன்றார் இல்லையா? அதை எடுத்துன்னு அர்த்தம், அப்படி பிடுங்குற கையில் இருந்து குடுறான். அப்படி என்ன செய்யறாரு, வெட்டுக்குன்னு பிடிக்க என்ன செய்யறாரு, அம்மாயிர கொடுக்கிறாரு. என்ன கொடுத்தாலும் அதை பத்தி அவனுக்கு என்ன இல்லை. நம்ம விட்டு இந்த கிருபை போயிடுச்சே, இந்த அபிஷேகம் போயிடுச்சே, சபலை விட்டு அபிஷேகம் போயிடுச்சு இல்லையா? அந்த அபிஷேகம் யார் மேல வந்துருச்சு, தாவீது மேல வந்துருச்சு. தாவீது அபிஷேகம் பெற்றான்ற வருத்தம் மட்டும் இருக்கே தவிர, ஆனா நம்மளை விட்டு போச்சுன்ற வருத்தம். ஆண்டவர் என்ன வேணா பண்ணுங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருங்கப்பா, எனக்கு எடுத்துறாதீங்கப்பா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஜெபம் யாருக்கிட்ட இல்ல, அவங்ககிட்ட இல்ல இல்லையா? அதான் பொல்லாதவனின் ஆவி. அந்த ஆவி என்ன ஆவி, சபல் கட்ட வந்து அந்த ஆவி என்ன ஆவி, பொல்லாத ஆவி இல்லையா? இவங்கிட்ட வருது என்ன ஆவி, பொல்லாத ஆவி. எதை பத்தி கவலைப்படாது, ஒரு இழப்பை பத்தி கவலைப்படாது, ஒரு நஷ்டத்தை பத்தி கவலைப்படாது. நம்ம விட்டு நான் சொல்ற தேவையில்லாத ஒரு பணம் போனா கூட என்ன வரணும், மனசு அடிச்சுக்கணும். வீணா போயிடுச்சு, இந்த பணம் போயினுக்க கூடாது. ஏன் ஆண்டவரே வீணா போச்சு, எதுக்கு வீணா போச்சு ஆண்டவரே, என்கிட்ட என்ன தப்புக்குது எனக்கு சொல்லுங்கப்பா. இனி ஒரு இழப்பு என்ன செய்யக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. இனி ஒரு இழப்பை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். நான் என்ன பண்ணாலும் செய்யறேன், நான் இன்னும் அர்ப்பணிக்கிறேன்,
இன்னும் ஜெபம் பண்றேன். அந்த தோட்டக்காரன் சொன்னார் பாத்தியா, அந்த மரத்தை வெட்ட என்ன செய்யல, விடல இல்லையா? ஐயா நான் விட மாட்டேன், இது கொடுத்துட்டீங்க, நான் விட மாட்டேன், இன்னும் நான் உழைக்கிறேன், இன்னும் நான் கொத்துறேன், இன்னும் எரு போடுறேன், இன்னும் தண்ணி பாய்க்கிறேன், இன்னும் என்ன செய்யறேன், நான் இன்னும் பிரயாசப்படுறேன். இதை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, எடுத்துறாதீங்கப்பா, இது எடுத்துறாதீங்கப்பா, என்ன பற்றி என்ன பண்ணிடாதீங்க, நீக்கிறாதீங்க அப்படின்னு என்ன செய்யறான். அதுதான் உண்மையான ஆவி. எது? இழப்பு வரும்போது அதுக்காக என்ன செய்யணும், போராடணும். நியாயமான நம்மளா மனப்பூர்வமா என்ன வேணாலும் செய்யலாம், மனப்பூர்வமா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா என்ன செய்யறாரு, அவன் கையில கட்ட புடுங்குறாரு. ஆனா புடுங்குவது என்ன வரணும், சாதாரண ஒரு பிள்ளைங்களை சாக்கடை புடுங்கின பிள்ளைக்கு என்ன வருது, அழுக வருது, கோபம் வருது, அவன் விட மாட்டான், கத்துறான், கதறான் இல்லையா? ஆனா இவ்வளவு பெரிய ஒரு எஜமா, இவ்வளவு பெரிய ஒரு தலைவன், இவன் பொறுப்பு யாருக்கு போகுது, அடுத்த ஆளுக்கு போகுது. இவன் கண்ணு முன்னாலேயே போகுது, கண்ணுக்கு தெரியாம போனா கூட பரவாயில்ல, கண்ணு முன்னாடியே போகுது. ஆனா பார்த்துட்டு எப்படி இருக்கிறான், ரொம்ப கேஷுவலா இருக்கிறான். ரொம்ப என்ன விருப்பம் இல்லை, போனா போயிட்டு போகுது, போனா போயிட்டு போகுது, போனா போயிட்டு போகுது. இந்த ஆளு கட்ட ஒண்ணு கூட கத்த கொடுக்க மாட்டாருங்க. எது? போனா போயிட்டு போகுது, போ, போனா போயிட்டு போகுது, போ, போனா போனா போயிட்டு போகுது, போனா போட்டு போ, எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. உங்க வார்த்தையை அப்படியே நிறைவேற்றிடுவார், அப்படியே நிறைவேற்றிடுவார். எங்க கண்ணு முன்னால இன்னைக்கு நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், இந்த இடத்த பார்க்கும்போது இந்த பையன் இப்படி சொன்னானே, இப்படி சொன்னானே, இப்படி சொன்னானே, இப்படி சொன்ன, அவன் கையாலே இடிச்சான். யாரு சொன்னானோ அவனே இடிச்சான், அவனே நிறவனான், வேற யாரும் நிரவல. ஏன்னா தீபை செஞ்சாச்சு, ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு, ஃபுல்லா எரிஞ்சு போச்சு, இப்ப ஒண்ணுமே கிடையாது. அவன் கையாலே அதை இடிச்சு அவன் கையில் நிரவனார். அவன் கையாலே நிரவனா எந்த காரணத்துக்கு இழப்பை கொடுத்து என்ன செய்யாது இருக்காதீங்க, கவலையற்று இருக்காதீங்க. சின்ன நான் சொல்றேன், ஒத்த ரூபா இழப்பு போனா கூட மனசு வருத்தப்படணும். நம்மள ஆயிரங்கள் அள்ளி கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆயிரம் அள்ளி கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு ரூபா கூட நம்ம கிட்ட யாராவது ஏமாத்தியோ இல்லை அபகனமோ இல்லை நம்ம உதாசனமாவோ நம்ம கேர்லெஸ்ஸாவோ ஒரு ரூபாய் போடக்கூடாது. ஒரு ரூபாய் தானே போனால் போயிட்டு போதுவோம். ஒரு ரூபாய்க்கு வர்றது தான் 1000க்கு வர்றதான் 1 லட்சத்துக்கு, 1 லட்சத்துக்கு வர்றதான் 1 கோடிக்கு. அந்த வார்த்தை என்ன செஞ்சவே கூடாது, இழப்பை பற்றி கவலையற்றப்பட மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. சின்ன இழப்பு வந்தா கூட நம்மளை தூக்கம் வரக்கூடாது, ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட தூக்கம் வரக்கூடாது, ஒரு சின்ன நஷ்டம் வந்தா கூட தூக்கம் வரக்கூடாது. ஏன் ஆண்டவரே இது வந்துச்சு, என்ன காரணம் ஆண்டவரே, எதுக்காக அப்படி வந்துச்சு ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறை இருக்கு, என்கிட்ட என்ன தப்பு இருக்கு, நீங்க சொல்லுங்க, நான் சரிப்படுத்திக்கிறேன். இனி ஒரு இழப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு வந்துடக்கூடாதப்பா அப்படின்வார். மத்திய கணிப்புப்படி யபீன் மகன் செத்து போயிட்டான், யபீன் மகன் செத்து போயிட்டான். ஆனா விடலை பாருங்க, அதான் ஒரு ஜெபிக்க அடையாளம். அவன் என்ன செய்யல, மத்தேயின் கணிப்புப்படி என் பிள்ளை இப்பதான் என்ன பண்ணிட்டான், இப்பதான் மரிச்சிருக்கிறான், நீங்க வந்து என்ன செய்யணும், அவளை எழுப்பணும்னு கேட்கிறான் பாருங்களேன். லூக்கா சொல்றாரு பலவீனப்பட்டிருக்கான்னு, ஆனா மத்தேயு சொல்றாரு செத்தே போயிட்டான். பிள்ளை என்ன பண்ணி போயிட்டான், ஜபாலியர் தலைவனுக்கு யபீரின் மகள் என்ன செஞ்சு போயிட்டான், செத்தே போயிட்டான் தான் மத்தேயு சொல்றார். செத்தே என் மகள் இப்பதான் என்ன செஞ்சா, மரிச்சா. அப்ப மரிச்சிட்டான்ல, என்ன செஞ்சிருக்கணும், சரி செத்து போயிட்டான் அடக்கம் பண்ணலாம் அப்படி போயிருக்கணும்ல. ஆனா எதை விடலாம, ஒரு சரியா ஜெபிக்கிறவன் அடையாளம். நீ உண்மையிலே ஒரு சரியா ஜெபிக்கிற ஆளா இருந்தா ஒரு இழப்பை அனுமதிக்கவே மாட்டேன். ஒரு இழப்பை, அதுதான் ஒரு ஜெப வீரனோட அடையாளம். அவன் பேரே ஜபாலிய. அப்ப அவனுக்கு என்ன விருப்பம் இல்லை, செத்து போயிட்டான் விட மாட்டேன், செத்து போயிட்டான், கையில கடை விழுந்தாது என்ன பண்ணிட்டான், லூக்கா படிப்ப காலிலே விழுந்துட்டான் இல்லையா. வந்தவன் அவனுடைய பாதத்தில் விழுந்து பணிந்துன்றான் இல்லையா. அதை நம்ம பண்ண என்ன சொல்லலாம், கையில கடை விழுந்தாது என்ன பண்ணிட்டான், அந்த இழப்பை வாங்கிட்டான்ல, அந்த இழப்பை வாங்கிட்டான்ல. ஆனா அதே வீட்டுல மத்தவங்க இருந்தாங்க, செத்து போயிட்டா விடுப்பா அப்படின்னாங்க இல்லையா. ஆனா இவன் சொல்றான், நான் விட மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன். எதை விட மாட்டேன், இழப்பை விட மாட்டேன். பேதுரு ஜெபிச்சார் இல்லையா, நான் சொல்ல தப்பிதான் பச்சுப்ப கிடக்கிறான், வந்தாரு சோர்பா திரும்பினாரு, எழு. எதை விடல, அந்த 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 சப்பீரான் மாதிரி அந்த தப்பிதால் மறிக்கிறத யார் விடல, பேதுரு என்ன செய்யல, விடல இல்லையா. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில யார் போனாரு, பேதுரு போனார் இல்ல. அப்ப ஒரு ஜெபிக்கிற அடையாளமே என்ன, நீ உண்மையிலே நல்லா ஜெபிக்கிற ஆளுன்னா எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரு இழப்பு வரும்போது அர்த்தம் சொல்லி போறத சாதாரணமா அது மாதிரி கண்டுக்காம போறியா, இல்ல கரிசனையோடு இருக்கிறியா, இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் நீ உன் ஜெபம் எப்படி இருக்குன்னு. உன் ஜெபத்தின அளவை உன் வாயில கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன வச்சு,
அந்த இழப்பு வந்துச்சு. அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, ரொம்ப கேஷுவலா சரி தூக்கி போட்டு போ, சரி போட்டு போ, அதை முடிச்சுட்டு போ, அது பணா போ அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துறியா? இல்லை, எனக்கே அந்த இழப்பு வந்துச்சு, எனக்கே அந்த பாதிப்பு வந்துச்சு, எனக்கே அந்த வந்துச்சு, நான் விடமாட்டேன் ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு அதை திரும்ப பெற வரைக்கும் அவர் என்ன செய்வே இல்லை. காலில் விழுந்துட்டான் போய் இல்லையா, காலை பிடிச்சிட்டான் இல்லையா, நம்ம பாணியில சொன்ன சொல்லலாம், காலை பிடிச்சிட்டான். என்னன்னு, என் மகளை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், அவ்வளவுதான். என் மகளை கொடுத்தே ஆகணும். மாட்டேன்னு சொன்னாரா? மாட்டேன்னு சொன்னாரா? செத்து போயிட்டா போடா அப்படின்னு சொன்னாரு? இல்ல, நான் வரேன். எதுக்கு? பாக்குறாருல்ல அந்த இழப்பை குறிச்சு எவ்வளவு கவனமா இருக்கிற. அந்த இழப்பை குறிச்சு சரி போனா போயிட்டு போது போன்றியா, இல்ல அத திரும்ப வாங்கணும் விரும்புறியா? திரும்ப அப்ப இழப்பை குறித்து என்ன இருக்கக்கூடாது, நமக்கு கவலையற்று இருக்கக்கூடாது. இழப்புகளை குறித்து வருத்தமோ வேதனையோ இல்லைன்னா அது நல்ல ஆவியே கிடையாது, அது நல்ல ஆவியே கிடையாது. இந்த 5வது குறிப்பு எல்லாருடைய ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் தலைய வானத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தலைய வானத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, 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 இயேசுவின் நாமத்தில் இழப்பை குறித்து ஆண்டவரே எங்களை கவலையற்று இருக்க பண்ற, இழப்பை குறித்து ஆண்டவரே எங்களை கவலையற்று இருக்க பண்ற ஆண்டவர், இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். எங்க இழப்பை குறித்து கவலையற்று இருக்க பண்ற, கவலையற்று இருக்க பண்ற இந்த பொல்லாதவனின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் வல்லமை இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தை குறித்து, கிருபையை குறித்து, வல்லமையை குறித்து, வரங்களை குறித்து, தாளங்களை குறித்து, பொருள்களை குறித்து, உடைமைகளை குறித்து, சுகத்தை குறித்து, பலத்தை குறித்து எங்களை ஆண்டவரே இழப்பை வரும்போது எங்களை கவலையற்று இருக்க பண்ற, எங்களை கவலையற்று இருக்க பண்ற இந்த பொல்லாதவனின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் வல்லமை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். ரீபா ஹாத்தா டடா ரக மன ஷியாந்த ரோ ரக மன கப டடா Riba kana dada, rega mana kaba dada, alma raka mana shama nada dada, riba kaba dada raga dada, alma raka mana shama nada dada, riba kaba dada raga mana. இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா, இயேசுவின் நாமத்தா அந்த பொல்லாதவனின் ஆள் இனி எங்களுக்குள்ள குடும்பத்துல சபையில கிரியை செய்யவே கூடாது. இழப்பை குறித்து நாங்க ஒரு நாளும் கவலையற்று இருக்கவே கூடாது, கவலையற்று இருக்கவே கூடாது, கவலையற்று இருக்கவே கூடாது, கவலையற்று இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இழப்பை பற்றி ஆண்டவரே கவலையற்று இருக்க வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன், அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன், அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பொல்லாதவனின் ஆவி கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போட்டிருக்க சார். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அப்படி 6வது கிரியை உதாசீனம், அப்படி 6வது கிரியை உதாசீனம். அவன் சொல்றான், இந்தா உம்முடையதை வாங்கிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோ, உன்னதை பிடிச்சிக்கோ, இந்தா பிடிச்சிக்கோ. எது உன்னை கொடுத்தாரு? இதை வாங்கி இன்னும் நீ பிரயாசப்பட்டு ஒரு 10 சம்பாதிச்சிருந்தா இன்னும் 10 உன் கையில கொடுத்து எப்படி வாழு, இன்னும் நீ நல்லா வாழணும் அப்படின்னு கொடுக்குற இல்லையா? இவன் கையில ஒண்ணு கொடுத்தது எதுக்கு? இவனை கஷ்டப்படுத்துறதுக்கா? இல்ல. இவனை வேதனைப்படுத்துறதுக்கா? இல்ல. இதை வச்சு நீ செயல்பட்டினா உனக்கு இன்னும் என்ன கொடுப்ப? நீ சம்பாதிச்சதையும் உனக்கு கொடுப்ப இல்லையா? இப்ப 10 ராத்திர கொடுத்தார், என்ன சொன்னாரு? உனக்கு இன்னும் 10 பட்டணத்தை கொடுக்குறேன் போனார் இல்லையா? இப்ப 1 கொடுத்தாரு, 1 10 திரும்ப கொடுத்தாரு. இப்ப எத்தனை ஆச்சு? 10 ஆயிடுச்சு. இப்ப 10 மட்டும் இருக்கு. இன்னும் சொல்றாரு, இன்னும் உனக்கு என்ன கொடுக்குறேன், இன்னும் கொடுக்குறேன்பா அப்படின்னு கொடுத்தாரு இல்லையா? இப்ப இவங்க கிடக்கிறத எடுத்து இன்னும் உனக்கு கொடுக்குறப்பா. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? யாருக்கு? கர்த்தர் கொடுத்ததை வச்சு கவனமா இருக்கிறவங்களுக்கு. கர்த்தர் மகள் என்ன கொடுத்திருக்கிறார்? 1 கொடுத்திருக்கலாம், சின்ன பொருளை கொடுத்திருக்கலாம், அதை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கிற? ஒரு சின்ன பொருளா இருக்கலாம், அதை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கிற? இல்ல உதாசனம், அது இதை பெருசா கொடுத்துட்டியா, பெருசா பண்ணிட்டியா, இந்த உனதை எடுத்துன்னு போ, இந்த உனதை தூக்கின்னு போ, இது எனக்கு தேவையே இல்லை, இது எனக்கு அவசியமே இல்லை, இதை வச்சு நான் பண்ண போறேன், இதை வச்சு இருக்க போறேன், எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்றது உதாசனத்தின் அடையாளம். இந்த உதாசனம் என்ன பண்ணிச்சு? இருக்கிறதையும் இழக்க வச்சிடுச்சு. இருக்கிறதையும் இந்த உதாசனம் என்ன பண்ணுச்சு? உதாசனம் இருக்கிறதையும் என்ன பண்ண வச்சிருச்சு?
இழக்க வச்சிருச்சு. உதாசனம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாதுங்க. ஒரு உதாசனம் சின்ன காரியமா இருக்கலாம், சின்ன காரியமா இருக்கலாம், அதை குறித்து உதாசனம் இருக்கவே கூடாது. அந்த சின்ன காரியத்துல பைபிள் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்துக்கு மேல. அப்ப எவ்வளவு உண்மை? முதல்ல கொஞ்சமா தான் கொடுத்தார், முதல்ல கொஞ்சமா தான் கொடுத்தார். அதில் பார்த்தார், எஸ் இதுல எப்படி இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். சின்ன வேலை அதில் எப்படி இருக்கிறோம் பார்க்கமான்னு பாருங்க. அந்த அந்த கவனம் அப்ப யாருக்குமே கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்கிறாரு, யாருக்குமே கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்காரு. அப்ப என்ன செய்யணும்? இதை கவனமான பார்த்துக்கணும், இதை கவனமான பார்த்துக்கணும், இன்னும் அதை வளர்க்கணும், இன்னும் அதை பெருக்கணும், இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற கரிசனை இல்லை. உதாசனம் எதை கொடுத்தா தூக்கி போ, அதாங்க வச்சுட்டு போ, அதாங்க பண்ணிட்டு போ. இந்த உதாசனம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா இதுக்கு மேல ஒன்னையும் கதை கொடுக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனா இருக்கிறத பிடுங்கு வர ஒழிய இதுக்கு மேல எதையும் கொடுக்க மாட்டா. ஏன் கொடுக்க மாட்டா? உதாசனம். அப்ப உதாசனம் கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இது யாருடைய சுபாவம்? இது பொல்லாதவனுடைய சுபாவம். அப்படியே கையை பிடிங்க, பக்கத்தை கையை பிடிங்க, அப்படியே பக்கத்தை கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிங்க, அப்படியே ஜோமனுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, உதாசனம் பண்ண வைக்கிற, உதாசனம் பண்ண வைக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு ஜெபத்தை உதாசனம் பண்ணக்கூடாது, ஒரு துதியை உதாசனம் பண்ணக்கூடாது, ஒரு பொறுப்பை உதாசனம் பண்ணக்கூடாது, குடும்பத்தை உதாசனம் பண்ணக்கூடாது, ஒரு பொருளை உதாசனம் பண்ணக்கூடாது. அந்த உதாசனம் என்பது நமக்கு தேவையில்லாத இழப்பை கொண்டு வரும். இன்னொரு பொருளை ஆண்டவர் கொடுக்க மாட்டார், இன்னொரு ஆஸ்வத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அந்த உதாசனப்படுத்துற, அந்த உதாசனப்படுத்துற, அந்த உதாசனப்படுத்துற அந்த கிரியை இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாதவனா இருக்கிற அந்த பொல்லாதவன ஆறாவது கிரியை இந்த உதாசனப்படுத்துவது. ஆனா அந்த உதாசனத்தின் ஆவி, அந்த உதாசனத்தின் வல்லமை இப்ப அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க. எங்களுக்குள்ள உதாசனத்தை கொண்டு வர, எங்களுக்குள்ள உதாசனத்தை கொண்டு வர, உபவாசத்தை கொண்டு உதாசனம், ஜபத்தை கொண்டு உதாசனம், யுத்த ஜபத்தை கொண்டு உதாசனம், உபவாச ஜபத்தை உதாசனம், இரவு ஜபத்தை உதாசனம், ஞாயிற்றுக்கிழமை உதாசனம். அப்ப எதை பார்த்தாலும் உதாசனம். அது ஒண்ணு இல்லை, அது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அதை குறித்து கவனமா இருக்க வைக்காம, கேர்லெஸ்ஸா இருக்க வைக்கிற, அதை குறித்து கவனமா இல்லாம, கவனப்படாம, அதை குறித்து கவனமா இருக்க வைக்காம அந்த உதாசனப்படுத்த வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள், இந்த பொல்லாதவனின் ஆள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற. தகப்பனே, தகப்பனே இந்த பொல்லாதவனை எங்க சபையில விட்டாதீங்கப்பா, எங்க குடும்பத்துல விட்டாதீங்கப்பா. இந்த பொல்லாதவனை, இந்த உதாசனப்படுத்துற ஆட்களை உதாசனப்படுத்துறது, ஊழியக்கார உதாசனப்படுத்துறது, அறிவுரையை உதாசனப்படுத்துறது, உபதேசத்தை உதாசனப்படுத்துறது, ஆசிரமத்தை உதாசனப்படுத்துறது, எல்லாவற்று மேல ஒரு உதாசனத்தை கொண்டு வர இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்படும்படி ஜெபிக்கிற. இந்த பொல்லாதவனே, இந்த உதாசன குணம், இந்த உதாசனப்படுத்துறது, அடுத்தவளை உதாசனப்படுத்துறது, பெரியவளை உதாசனப்படுத்துறது, அபிஷேகத்தை உதாசனப்படுத்துறது, கிருபையை உதாசனப்படுத்துறது, சபையை உதாசனப்படுத்துறது, வெள்ளங்களை உதாசனப்படுத்துறது, இப்படிப்பட்ட உதாசனப்படுத்த வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முறியடிச்சு போகும்படி ஜெபிக்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவனுடைய 7வது கிரியை அவசியம் இல்லாததுக்கு பிரயாசப்பட வைக்கிறது, இல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வராததுக்கு பிரயாசப்பட வைக்கிறது. இவனுடைய 7வது கிரியை, இவனுடைய 7வது கிரியை. இந்த ஒரு தாளந்தை வாங்கினா வாங்கி எங்க கொண்டு போனா, கொண்டு போய் நிலத்தை தோண்டி அதை புதைச்சான், நிலத்தை தோண்டி புதைச்சான். இந்த எஜமான் திரும்பி வர்ற வரைக்கும் இவன் என்ன பண்ணிருக்கணும்? அதை அடிக்கடி போய் பத்திரமா இருக்குதா, பத்திரமா இருக்குதா, பத்திரமா இருக்குதான்னு அவன் என்ன பண்ணினே இருக்கணும்? அடிக்கடி. ஒருவேளை அவன் புதைச்சது கொஞ்சம் தூரமான டிஸ்டன்ஸா இருக்குமானா அவன் இங்கிருந்து அங்க போய் அதை பார்க்கணும் இல்லையா? தினமும் எதுக்கு பிரயாசப்பட்ட? இதை புதைச்சு வைக்க பிரயாசப்பட்டியே, அதை குழிய தோண்டன, அதை புதைச்ச, அதை சேஃப்டி பண்ண இல்லையா? சாதாரணமாக ஒரு நிலத்துல புதைக்கிறது, ஒரு அப்படியே புதைச்சா சீக்கிரம் என்ன ஆகிடும்? ஒரு பொருள் மக்கி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அப்போ அது மக்கி போகாத அளவுக்கு, வேஸ்ட்டாக போகாத அளவுக்கு அதை என்ன பண்ணணும்? முதல்ல சேஃப்டி பண்ணணும் இல்லையா? அதை சேஃப்டி பண்ணி அது பாதுகாப்பான முறையில் தான் அதை என்ன செய்யணும்? புதைச்சி வைக்கணும் இல்லையா? புதைச்சி வைக்கணும். அந்த புதைச்ச இடம் கொஞ்ச நாள் கவனிக்காத விட்டா புல்லு முளைச்சிடும், அடையாளமே தெரியாத போயிடும் இல்லையா? அப்ப அடிக்கடி என்ன செய்யணும்? அது மேல புல்லு முளைக்காத பார்த்துக்கணும், புல்லு முளைக்காம பார்த்துக்கணும். அந்த இடத்த அடிக்கடி அவன் கவனிச்சுனே இருக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு அவன் போயிட்டு வரணும் இல்லையா?
இப்போ இவ்வளவு நாள் போயிட்டு வந்தியப்பா, ஒருவேளை அந்த எஜமான் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை எஜமான் வர்றதுக்கு 5 வருஷம் இல்லையா? 5 வருஷம் இல்லையா? இப்ப 5 வருஷம்னா இந்த 5 வருஷமும் அங்க போயிட்டு வந்தோம்ல, என்ன பிரயோஜனம்? மழை காலத்திலும் போய் ஆகணும், வெயில் காலத்திலையும் போய் ஆகணும். மற்றவங்க யாரையும் அதை திருடு போகாம பாதுகாத்துக்கணும், அதை வேஸ்ட் ஆகாம பாதுகாக்கணும், இது பத்திரமா தான் இருக்குதான்னு பாதுகாக்கணும். இவ்வளோ பிரயாசப்பட்டியப்பா, என்ன யூஸ்? ஆசீர்வாதம் அல்லாதவைகளுக்கு அவன் என்ன செய்ய வச்சிருவான்? பிரயாசப்பட வச்சிருவான். ஆசீர்வாதம் அல்லாதவைகளுக்கு. அப்ப ஆசீர்வாதம் இப்ப மற்றவன் பிரயாசப்பட்டான் இல்லையா? காலையில போனா, வியாபாரம் பண்ணா, கொண்டு வந்தான், அவனுக்கு ஆசீர்வாதமா? அதுவும் ஆசீர்வாதம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம் அவனுக்கு கொண்டு வந்துச்சு இல்லையா? இவனும் காலையில போனான், இவனும் அவன் எவ்வளவு பத்திரமா பார்த்துக்கான அவ்வளவு பத்திரமா இவனும் பார்த்துக்கிட்டான். அவன் எவ்வளவு கவனமா உழைச்சானோ அவ்வளவு இவனும் உழைச்சான். மண்ணுல புதைச்சு வச்சுட்டு சும்மா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது இல்லையா? நான் சொல்றேன், இங்க இந்த இடத்துல புதைச்சிட்டு ஒரு வாரம் விட்டு பாருங்க, மழை காலம் பில்லு முடிச்சிச்சுன்னா அடையாளமே தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த அடையாளம் பத்திரமா பார்த்துக்கணும். அப்ப பத்திரமா என்ன அர்த்தம்? அடிக்கடி அவங்க கவனிச்சாதான் அது மேல அடையாளம் என்ன செய்யும்? இந்த இடத்துல நான் வச்சா அடையாளம் தெரிய முடியும் இல்லையா? ஏன்னா மண்ணு எல்லா இடமும் ஒரே மாதிரி ஆயிடும். அப்படின்னா எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்ப, என்ன யூஸ்பா? அப்ப எதுக்கு பயன்பட வச்சிருமா? எதுக்கு பிரயாசப்பட வச்சிருமா? ஆசீர்வாதம் இல்லாதவைகளுக்கு பிரயாசப்பட வச்சிருவான். ஆசீர்வாதத்துக்கு பிரயாசப்பட வைக்க மாட்டான். எதுக்கு பிரயாசப்பட வைப்பான்? அப்ப அந்த பொல்லாதவன் என்ன செய்வான்? எது உனக்கு ஆசீர்வாதம் இல்லையோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக உழைக்க வைக்குவான், அதுக்காக பிரயாசப்பட வைப்பான், அங்க போக வைப்பான், அங்க வர வைப்பான், அங்கேயே உட்கார்ந்துக்க வைப்பான். ஆனா எது ஆசீர்வாதமோ அதுக்கு என்ன செய்யவே மாட்டான், அதுக்கு விடவே மாட்டான். பக்கத்துல கையை பிடிங்க. இந்த 7வது குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு, ரொம்ப முக்கியமான காரியம். ஆசீர்வாதம் இல்லாதவைகளுக்கு பிரயாசப்பட வைக்கிற இந்த பொல்லாதவனை எனக்கு கர்த்தர் அழிச்சு போடுங்கப்பா. எல்லாம் பாரத்தோடு செபிங்க, எல்லாம் பாரத்தோடு செபிங்க. நாங்க ஒவ்வொரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு இருக்கிறமே ஒளி. ஆண்டவரே, எங்கள் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரியத்துக்கு நாங்க ஒரு நாளும் பிரயாசப்பற்றவே கூடாதப்பா, பிரயாசப்பற்றவே கூடாதப்பா. எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாதவைகளுக்கு, எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாத காரியத்துக்கு, எங்களுக்கு ஆசீர்வாதமா மாறாத காரியத்துக்கு, எங்களுக்கு ஆசீர்வாதமா அமையாத காரியத்துக்கு நாங்க ஒரு நாளும் இந்த பொல்லாதவனுக்கு இடம் கொடுத்து நாங்க பிரயாசப்பற்றவே கூடாது ஆண்டவர். நாங்க பிரயாசப்பற்றவே கூடாது ஆண்டவர். நாங்க பிரயாசப்பற்றவே கூடாது ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா ஆசீர்வாதம் இல்லாத காரியத்துக்கு எங்களை பிரயாசப்பட வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை இப்ப பாரத்தோடு செபி, ஒரு பாரத்தோடு செபி. அழிக்கப்படும்படி செபிக்கிறேன், அழிக்கப்படும்படி செபிக்கிறேன், அழிக்கப்படும்படி செபிக்கிறேன். என்ன செஞ்சா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரோ, என்ன காரியத்தை செஞ்சா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரோ அப்படிப்பட்ட காரியத்தை மட்டும்தான் நாங்க செய்யணுமே ஒழிய, எதை செஞ்சா ஆண்டவர் எங்களை ஆஸ்வதிக்க மாட்டாரோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அதை செய்யாம இருக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும், ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆசீர்வாதம் இல்லாத காரியத்துக்கு எங்களை பிரயாசப்பட வைக்கிற, கடினமாய் போராட வைக்கிற, எங்களை இருக்க வைக்கிற, எங்களை செயல்பட வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆள் இன்னைக்கு அழிக்கப்படுனப்பா, அழிக்கப்படுனப்பா, அழிக்கப்படுனப்பா. அப்படி கையில தட்டி செபிங்க, கையில தட்டி அப்படி செபிங்க, கையில தட்டி ஒரு நிமிஷம் நல்ல போராடி செபிங்க, ஒரு நிமிஷம் செபிங்க, ஒரு நிமிஷம் செபிங்க. இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை ஆண்டவர். ஆசீர்வாதம் இல்லாத காரியத்துக்கு, ஆசீர்வாதம் இல்லாத காரியத்துக்கு, கர்த்தர் ஆசீர்வதிக்காத காரியத்துக்கு எங்களை பிரயாசப்பட வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் வல்லமை, இந்த பொல்லாதவனின் வல்லமை அழிக்கப்படும்படி செபிக்கிறேன், அழிக்கப்படும்படி செபிக்கிறேன், அழிக்கப்படும்படி செபிக்கிறேன், அழிக்கப்படும்படி செபிக்கிறேன், அழிக்கப்படும்படி செபிக்கிறேன். சிவ கத டடா ரக மன கத டடா ரிப லர மன கத டடா ரிப லர மன அல்ம ரக மன ஷே ரக போதரா ரிப டடா ரக டடா ரிப டடா மத டடா ரிப லர மன. ஆசீர்வாதம் இல்லாத காரியத்துக்கு எங்களை பிரயாசப்பட வைக்கிற இந்த பொல்லாதவனின் ஆவி, இந்த பொல்லாதவனின் ஆவி அழித்து நிர்மலமாய் போகணும், அழித்து நிர்மலமாய் போகணும், அழித்து நிர்மலமாய் போகணும். எதை செஞ்சா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாரோ அப்படிப்பட்ட காரியத்தை மட்டுமே செய்யக்கூடிய மூலம் ஆண்டவரே எங்களை மாற்றி விடுவீராக, மாற்றி விடுவீராக. இந்த 7 விதமான கிரிகளை உண்டாக்க இந்த பொல்லாதவனின் வல்லமை இன்னைக்கு சபையில், குடும்பத்தில், நாங்க இருக்கிற இடத்துல ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் கிரிய
கிரிய செய்யாதபடி அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இந்த 7 கிரியைகளும், இந்த 7 கிரியைகளும் முறியடிச்சு ஜெபிக்கிறேன், முறியடிச்சு ஜெபிக்கிறேன், முறியடிச்சு ஜெபிக்கிறேன், முறியடிச்சு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.